தேங்க்ஸ் டு மை 15 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நீங்கள் ஃபார்முலா படிக்கிறதுக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் வேணும். நீங்கள் டைரெக்டாக மட்டும் ஃபார்முலாஸ் மட்டும் ஆன்லைனில் பார்த்து படித்து புரியாமல் படித்து மார்க்குக்காக மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மைண்டில் நிற்காது. ஸோ நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஏன் நம்ம படிக்கணும்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க. ஒரு வெஹிக்கிள் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு டெஸ்டினேஷன் அடையணும் அப்படிங்கிறப்ப டெஸ்டினேஷன் பக்கம் போனதுக்கப்புறம் உங்கள் வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகணும். அது ஸ்டாப் ஆகாமல் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, உங்கள் கண்ட்ரோல்லே இல்லைன்னா, நீங்கள் உங்களோட இலக்கை அடைய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஃபோர்ஸஸ் பற்றி படிக்கிறோம். அது ஃபோர்ஸஸ் பற்றி படிக்கிறப்ப தான் அதுக்கு நார்மலாக ஆக்டிவாக இருக்கிற ஃபோர்ஸஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக நியூட்டன்ஸ் லாலாம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நியூட்டன்ஸ் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா என்னன்னு நமக்கு தெரியுமோ கண்டிப்பாக. அது என்னென்னா, புறவிசையொன்று செயல்பட்டு தனது நிலையை மாற்றும் வரை ஒரு பொருளானது தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ மாறாமல் அதே மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு 2 மார்க்குக்காக படிச்சிருப்போம். கண்டிப்பாக அது லைஃப்பில் யூஸ் ஆகும். நீங்கள் மார்க்குக்காக மட்டும் படிக்காமல் அதோட அர்த்தத்தை புரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ செகண்டில் என்னென்னா, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அதன் மீது ஏற்படும் முடுக்கத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதாவது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்னென்னா, தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆன் தட் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையானது ஈக்குவலாகவும் ஆப்போசிட் ரியாக்ஷனையும் க்ரியேட் பண்ணுங்கிறது தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இந்த 3 லா வச்சு தான் நாம் இதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபோர்ஸ் இஸ் எ physical quantity. It is basic work to cause a movement. ஸோ ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இட்ஸ் பேசிக் ஒர்க் டு காஸ் ஏ மூவ்மெண்ட். அதாவது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்யூப் மேலே 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா, ஓகேவா, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நகரும் அப்படின்னா, ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டில் நகரும். அதே இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப லெஃப்டில் ஒரு 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் லெஃப்டில் நகரும். ஓகேவா. ஸோ இது இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் தான். அதுவே இந்த ஆப்ஜெக்ட்டு கீழே ஒரு இருக்கிற சர்ஃபேஸ் ரஃப்பாக இருந்துச்சுன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸில் ரஃப்பாக இருந்துச்சுன்னா, இந்த 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ரைட் சைடு மூவ் ஆகிறதுக்கு தள்ளும். அதே சர்ஃபேஸ் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று ஆப்போசிட்டாக ரியாக்டிவ் ஃபோர்ஸாக ஒன்று ஆக்ட் ஆகும். ஸோ சப்போஸ் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஒரு 2 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 10 கிலோ நியூட்டன் கொடுத்தா 8 கிலோ நியூட்டனில் நகராதப்ப, ஒரு ஆப்ஜெக்ட் 10 கிலோ நியூட்டன் கொடுத்தா தான் நகரும் அப்படிங்கிறப்ப, இது சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் 2 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு 12 கிலோ நியூட்டன் வரும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன்னா இதுதான் ரொம்ப பேசிக். ஏன்னா சர்ஃபேஸுங்கிறது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நகராமல் 2 கிலோ நியூட்டன் அளவுக்கு ஃபோர்ஸை கொடுத்து அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்குது. ஸோ நம்ம 10 கிலோ நியூட்டன் கொடுத்தா தான் இது ஆப்ஜெக்ட் நகருங்கிறப்ப
இது 2 கிலோமீட்டர் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்குது. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கிலோமீட்டர் கொடுக்கணும். ஸோ 10 + 2 12 கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கு. ஸோ ஃபோர்ஸுங்கிறது இதுதான். ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டுக்கு எப்படிலாம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டலாக மூவ் ஆகலாம். அதே வந்து இந்த சைடு ஒய் டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம். அதாவது எப்படி சொல்லலாம், ஒரே நிமிஷம். தட் இஸ் வெர்டிகல் டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம், இல்லைன்னா ரொட்டேட் ஆகலாம் ஒரு ஆப்ஜெக்டை நார்மலாக. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்டுங்கிறது ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் இருக்கும். அடுத்தது ரொட்டேஷன் அதை வந்து எப்படின்னா தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ தீட்டாங்கிறப்ப அது ஆங்குலர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆங்குலர் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பிரிப்போம். அதாவது இதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குதா, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து சம்மேஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0. அதே வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா சம்மேஷன் வி இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகிறது. அதே இந்த ரொட்டேஷன் தீட்டா ஆங்குலர் மூவ்மெண்ட் இருக்கிறத வந்து நம்ம சம்மேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணால் மட்டுமே ஒழிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த மூமெண்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படின்னா லீனியர் மூமெண்ட், ஆங்குலர் மூமெண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். லீனியர் மூமெண்ட் அண்ட் ஆங்குலர் மூமெண்ட். ஓகேவா? ஸோ லீனியர் மூமெண்ட், ஆங்குலர் மூமெண்ட் அப்படின்னு பிடிக்கிறோம். ஸோ லீனியர் மூமெண்ட்னால் ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்லேஷன் இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். டிரான்ஸ்லேஷன். அண்ட் ஆங்குலர் மூமெண்ட்டுங்கிறது ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ இதில் லீனியர் மூமெண்ட்டுக்கு இனிஷியலாக தேவைப்படுற பேர் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆங்குலர் மூமெண்ட்டுக்கு இனிஷியலாக மூவ் ஆகிறதுக்கு நமக்கு தேவை மூமெண்ட்டுங்கிறது தேவைப்படும். ஸோ மூமெண்ட்டுனா ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டேர்ம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப பேசிக். ஸோ லீனியராக மூவ் ஆகணும்னா அதுக்கு ஃபோர்ஸ் வேணும், அதே ரொட்டேட் பண்ணணுன்னா அதுக்கு மூமெண்ட்டு தேவைப்படும். அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். அதே இது இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப நான் சொன்னேன் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து தேவைப்படணும், ஈக்குவேஷன்ஸ் தேவைன்னு சொன்னேன். ஸோ அது என்னென்னா சம்மேஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் வி இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்கிறப்ப இல்லையா? ஸோ இதை வச்சு இஃப் பிளேன் அப்படின்னா, பிளேனில் இருந்துச்சுன்னா, பிளேன்னா என்ன சொல்லுவோம், 2Dன்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எதுன்னா 3. இதே வந்து இஃப் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா, ஸ்பேஸ்னால் 3D, அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோன்னா 6. இது எப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு பின்னாடி இன்னொரு கான்செப்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஃபோர்ஸ் ஆக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதே வந்து இந்த ஆக்டிவ் ஃபோர்ஸை உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், அதுதான் வந்து ரியாக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு டெஃபினேஷன் எழுதிடுறேன், பார்த்துக்கோங்க. த ஃபோர்ஸ் which causes or tends to cause the movement is called active force. இதை வந்து இன்னொரு பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா, this is also called as loadsன்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம லோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் which is developed to stop movement. ஒரு மூமெண்ட்டை நிறுத்துறதுக்கு தேவைப்படுற ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா is called reactive force. ஓகேவா? in order to maintain the equilibrium. ஓகேவா? ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டெவலப் ஆகிற ஃபோர்ஸ் தான் வந்து ரியாக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒரு எலிமெண்ட் மேலே எக்ஸ்டர்னலாக க்ரியேட் ஆகிற ரியாக்டிவ் ஃபோர்ஸுக்கு பேர் தான் சப்போர்ட்ஸ். ஓகேவா? ரியாக்டிவ் ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது சப்போர்ட்ஸில் தான் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்துக்கோங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னா, நம்பர் ஆஃப் பாசிபிள் மூமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் பாசிபிள் மூமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு தான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன்னு. ஸோ பிளேனாக இருந்தால் 2D பிளேனில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோனா 3ன்னு சொன்னேன். ஸோ அது 3 பக்கம் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ 3ன்னு சொன்னேன். ஸ்பேஸுங்கிறப்ப ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 6ன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இது வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஓகேவா? 3D ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் வித் திக்னஸ். ஸோ க்யூபாய்டுன்னு சொல்லுவோம். நாட் ஏ க்யூப், இட்ஸ் ஏ க்யூபாய்டு. ஸோ இது வந்து ஒரு பிளேனில் இருக்குது. ஸோ பிளேனில் இருக்கிறப்ப இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மூமெண்ட் ஆகும் லெஃப்ட் டு ரைட். ஸோ இதே வந்து இது ஒய் ஆக்சிஸுங்கிறப்ப அப் அண்ட் டவுன் இந்த மூமெண்ட் இருக்கும். ஸோ சமேஷன் ஹெச் ஹரிசாண்டல், சமேஷன் வி வெர்டிக்கல். ஸோ another one மூமெண்ட் ரொட்டேஷன் அபவுட் த பிளேன். ஸோ ஒரு பிளேனை பொறுத்து 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அதை வந்து ஈக்குலிபிரியமாக பண்ண 3 ரியாக்டிவ் ஃபோர்ஸஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இது. இதே வந்து ஸ்பேஸுங்கிறப்ப இந்த இது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்து எலிவேஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெப்த்தில், ஓகேவா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ் எப்படின்னா ஹெச் ஹரிசாண்டலில் மூவ்மெண்ட் ஆகும். அதே சமயம் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். இசட் ஆக்சிஸ் த வெர்டிக்கல் ஆக்சிஸ், ஹரிசாண்டலில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இந்த இசட் ஆக்சிஸ். ஸோ அடுத்தது இந்த 3 ரியாக்ஷன் பார்த்தது. அடுத்து 3 மூவ்மெண்ட் இருக்கும். அது எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி போகிறப்ப அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் இட் வில் ரொட்டேட். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அதே வந்து ஆரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸ் இப்படி போகிறப்ப ஒய் ஆக்சிஸை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அண்ட் இசட் ஆக்சிஸுங்கிறப்ப வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கல் இப்படி வரப்போ இசட் ஆக்சிஸை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? ஸோ பிளேனில் இருக்கிறப்ப எக்ஸ், ஒய் அண்டு மூமெண்ட்டு. அதே வந்து ஸ்பேஸில் இருக்கிறப்ப எக்ஸு, ஒய்யு அண்ட் இசட்டுங்கிற 3 டைரெக்ஷன். எக்ஸில் வந்து ஒரு ரொட்டேஷன், இப்படி ஒய்ங்கிற டைரெக்ஷனில் போகிறப்ப ஒய்யில் ஒரு ரொட்டேஷன், இசட்டுங்கிறப்ப இசட்டில் ஒரு ரொட்டேஷன்.
ஸோ 6 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் பாசிபிள் மூமெண்ட்ஸ். ஓகேவா? பிளேனுங்கிறப்ப 3, ஸ்பேஸுங்கிறப்ப 6. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். மார்க் வைஸ்லேயும் உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். சப்போர்ட்ஸ். சப்போர்ட்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு தெரியும், சிம்பிளி சப்போர்ட்டட் தெரியும், அதே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுன்னு தெரியும், ரோலர் கேள்விப்பட்டிருப்போம், அதேமாதிரி ஹிஞ்சுடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் என்னென்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட். சிம்பிளி சப்போர்ட்டட்னா நத்திங் பட் ஹிஞ்சஸ் தான். இது வந்து வெர்டிக்கல் ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் வரும். ஸோ ரியாக்ஷன்னா என்னென்னா, அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக முடியாதோ அதை தான் நம்ம ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இது வந்து ஃபிக்ஸ்டுனா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டலாகவும் மூவ் ஆக முடியாது, வெர்டிக்கலாகவும் மூவ் ஆக முடியாது, ரொட்டேட்டும் ஆக முடியாது. ஸோ இதுக்கு வந்து எத்தனை ரியாக்ஷன்னா ஃபார் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் 3 ரியாக்ஷன்ஸ். இதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்துச்சுன்னா ஹரிசாண்டலாக மூவ் ஆகும் அண்டு ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வரும். ஓகேவா? அதே வந்து ரோலர் அப்படின்னா இந்த மாதிரி போடுவோம். ஸோ ரோலர் அப்படிங்கிறப்ப வெர்டிக்கல் மட்டும்தான் வரும். ஏன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் ரொட்டேட் ஆகும். இது எப்படின்னா தள்ளுவண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. தள்ளுவண்டி வந்து நம்ம ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் பண்ணிட்டு போவோம், அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ரோலருங்கிறப்ப ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் வரும், ஒரு ரியாக்ஷன். அப்போ சிம்பிளி சப்போர்ட்டருங்கிறது நான் தப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டருங்கிறப்ப இல்லை, சிம்பிளி சப்போர்ட் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், சும்மா சொன்னேன். ஓகேவா? அடுத்து ஹிஞ்சிட் சப்போர்ட். ஹிஞ்சிட் சப்போர்ட்டுங்கிறப்ப இதேமாதிரி ரோலர் மாதிரியே தான் போடுவாங்க சில சமயம், ஆர் இந்த மாதிரி போடுவாங்க. சிம்பிளி சப்போர்ட் மாதிரி போட்டு இங்கே ஒரு டாட் வச்சுருவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஹிஞ்சிட் சப்போர்ட்டுங்கிறப்ப இங்கே ரோலர் வச்சுருவாங்க. அப்போ என்ன மீனிங்னா, அதை ரொட்டேஷன் மட்டும் அலோவ் பண்ணணும்னு அர்த்தம். ரொட்டேஷன் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ அப்போ வந்து இதுக்கு 2 ரியாக்ஷன் தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ ஃபிக்ஸ்டுனா 3மே வந்து அரெஸ்ட் ஆகிருக்கும். 3 ஈக்குவேஷன்ஸ், 3 ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்னா ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் வரும். ரோலருங்கிறப்ப ஹரிசாண்டல் அண்ட் ரொட்டேஷன் வந்து மூவ் ஆகும். ஸோ வெர்டிக்கல் மட்டும் மூவ் ஆகாது, அதனால் ஒரு ரியாக்ஷன். ஹிஞ்சுங்கிறப்ப ரொட்டேட் மட்டும் ஆகும். ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் 2மே வரும். இது வந்து ரொட்டேஷன் மட்டும் காசு ஆகிறதுனால ஸோ ஹிஞ்சுங்கிறப்ப 2 ரியாக்ஷன் வரும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது இதில் ரோலரில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, ரோலர் டெவலப்ஸ் ரியாக்ஷன் in the direction perpendicular to the plane of rolling அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிளேனுங்கிறது இங்கே இருந்துச்சுன்னா, ஸோ ரோலர் இது மேலே இருந்துச்சுன்னா, ஓகேவா, இது மேலே இருந்துச்சுன்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக வந்து ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். அதே வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸாக இருக்கிறப்ப ரோலர் இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த நம்ம இது வெர்டிக்கல்னு கன்சிடர் பண்ணுவோம், இது ஹரிசாண்டல்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி மாறும். இது வந்து நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும், இந்த 2 பாயிண்ட்டை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்ஸஸ் ஆன் எனி எலிமெண்ட்.
ஓகேவா? ஸோ இதை வச்சு என்னென்னா ஃபோர்ஸஸ் வந்து ஒரு எலிமெண்ட் மேலே ஆக்ட் ஆகிறத வச்சு நாம் அந்த என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் is to find magnitude and direction of unknown forces. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரோப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இது மேலே இது ஒரு பிளாக்கு. இதில் வந்து 20 kN வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ரோப் வந்து செல்ஃப் வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெக்லிஜிபிள் செல்ஃப் வெயிட். ஓகேவா? ஸோ இதில் வந்து எவ்வளோ டென்ஷன் க்ரியேட் ஆகுது, ஹவு மச் டென்ஷன் இஸ் க்ரியேட்டட் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இந்த பிளாக்கு இந்த ரோப்பில் கட்டியிருக்கனால இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கிறனால இந்த பிளாக் மேலே எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறப்ப 20 kN இது நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்ஸில். ஸோ இதை வச்சு தான் அடுத்து வரப்போகிற எல்லா மெம்பர்ஸ்லேயும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதே வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு மெம்பர் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ஒரு 10 kN வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து இந்த 10 kN ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அது என்னன்னு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான். சமேஷன் H is equal to 0 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஸோ 10 kN டென்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எய்தர் பாசிட்டிவ் டென்ஷன் வந்து நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அல்லது டென்ஷன் வந்து நெகட்டிவ்னு எடுத்திங்கன்னா நீங்கள் போடுற எல்லா சமக்குமே வந்து டென்ஷன் நெகட்டிவ்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து டென்ஷன் பாசிட்டிவ்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 10 kN இஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகிற ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதையும் நான் பாசிட்டிவ்னே கன்சிடர் பண்ணுறேன். ஸோ RFங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஈக்குவல் டு 0, சமேஷன் SG ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ RFங்கிறது -10 kN வருது. ஸோ ஏன் மைனஸ் வருதுன்னா, இப்போ 10 kN வந்து ரைட் வேர்டு ஆக்ட் ஆகுது. நானும் வந்து இது பாசிட்டிவ்னு எடுத்தேன்னா இந்த ஃபோர்ஸும் வந்து ரைட் வேர்டு ஆக்ட் ஆகிற மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரெசிஸ்ட் பண்ணணும், ஸ்டேபிளாக இருக்கணும், ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா நான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுங்கிறது வந்து என்னென்னா மைனஸ்னு எடுத்துக்கிறோம். மைனஸ்னால் இதுக்கு ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி. ஸோ RFங்கிறப்ப இப்போ 10 kN பாசிட்டிவில் வரும். ஸோ அப்போ டைரெக்ஷன் வைஸ் பார்க்குறப்ப என்னோட அசம்ஷன் வந்து கரெக்டு. ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படிங்கிறத கரெக்டுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ரைட் வேர்டு போகிறதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க, லெஃப்ட் வேர்டு எடுத்தலாம் நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்து அசம்ஷன் பண்ணி போட்டால் தான் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் 3 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு 5 kN வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே வந்து இந்த பிளாக்கில் இன்டர்னலாக 2 kN வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது உள்ளே அழுத்துற மாதிரி இருக்குது. இது வந்து டென்ஷன் வெளியே இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஒரு 7 kN ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சைடு வந்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இந்த Pங்கிற kN ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் Pங்கிற kN எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் பேசிக் ப்ராப்ளம்ஸ். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியும். ஸோ சால்வ் ஃபார் P அப்படிங்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துகிட்டு
ரைட் சைடு போடுறதெல்லாம் வந்து பாசிட்டிவ்னு அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க, லெஃப்ட் சைடு போடுறதெல்லாம் நெகட்டிவ்னு அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரைட் சைடுங்கிறப்ப 5 கிலோநியூட்டன் வந்து பாசிட்டிவ், 2ங்கிறப்ப -2, 7ங்கிறப்ப ரைட் சைடு +7, பிங்கிறது லெஃப்ட் சைடு அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க, இல்லை கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுங்கிறப்ப -p ஈக்குவல் டு 0, அதாவது சமேஷன் h is equal to 0 அப்படிங்கிற ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப 5 - 2 3 + 7 - p is equal to 0, 3 + 7 10 - p is equal to 0. ஸோ p is equal to 10 kilonewton. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கிறதும் நம்ம அசம்ஷன் பண்ணதும் கரெக்டான டைரெக்ஷன். ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இந்த 10 கிலோநியூட்டனுங்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த எண்டில் லெஃப்ட் சைடில் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்தா தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பிளாக் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுற ஃபைனல் பாயிண்ட். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. பிளாக் வச்சுருக்கப்ப இதையும் வந்து 3 இன்டர்னலாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 கிலோநியூட்டன் வந்து எக்ஸ்டர்னலாக கம்ப்ரஸிவாக ஆக்ட் ஆகுது. ஸோ இன்டர்னலாக இங்கே வந்து ஒரு 8 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகுது. அண்டு திஸ் பிளேஸில் வந்து ஒரு 12 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ தட் இஸ் ஆர்இன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்இ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து சேம் as சமேஷன் h is equal to 0. ஸோ இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கோம். லெஃப்ட் சைடு போகிறப்ப -10 + 8 - 12 அண்டு ஆர்இ வந்து நான் ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக +RE is equal to 0. இதை சால்வ் பண்ணப்போ -2 - 12 + RE is equal to 0. That is -14 + RE is equal to 0. RE is equal to 14 kilonewton. ஸோ டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ நம்ம அசம்ஷன் பண்ண டைரெக்ஷன் கரெக்ட். ஸோ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து சப்போர்ட்டில் 14 கிலோமீட்டர் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதே வந்து இங்கே 13 கிலோமீட்டர் ஆக்ட் ஆனாலுமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயில் ஆகிரும், இன்னும் கொலாப்ஸ் ஆகிரும் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஆனது இன்னொரு சம் பார்த்துடலாம். ஸோ இது எப்படின்னா, சேம் as இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வச்சுருக்க மாதிரி ஒரு பிளாக் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எப்படின்னா, இந்த எண்டில் வந்து 10 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் 2 கிலோநியூட்டன் இன்வேர்டாக கம்ப்ரெஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அண்டு இதில் 3 கிலோநியூட்டன் டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலாக சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகிற ஹரிசாண்டல் ஏங்கிற பாயிண்டில், அதாவது இந்த இடத்த வந்து ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இது வந்து ஒரே ஷேப்பாக இருக்குது. ஸோ ஈக்குலிபிரியமாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக சமேஷன் h is equal to 0ன்னு போட்டோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இது தனித்தனியாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்பர் 1 இது வரைக்கும் வந்து ஒரு பிளாக்காகவும், இது வரைக்கும் ஒரு 2வது பிளாக்காகவும், இது வரைக்கும் ஒரு 3வது பிளாக்காகவும் பிரிச்சுக்கிறோம். ஸோ பிரிச்சுட்டு 3ஐயும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அனலைஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இன் P11 எடுத்துக்கிறப்ப சென்டராக வந்து இமேஜினரி கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் அப்படிங்கிறப்ப 10 கிலோநியூட்டன் வந்து ரைட் வேர்டு ஆக்ட் ஆகுது. ஸோ ரைட் வேர்டு ஆக்ட் ஆகிறப்ப இது ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா இதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 10 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகணும். ஸோ இது வந்து 10 கிலோநியூட்டன் லெஃப்ட் இருந்தால் இந்த பிளாக் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி P22ங்கிறப்ப இமேஜினரி கட்டிங் இதில் பண்ணுறோம். எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட். லெஃப்ட் எடுக்கலாம், ஏன்னா ஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச்ஐ கண்டுபிடிக்காமல் லெஃப்ட் எடுத்தோம்னாலும் நமக்கு வந்து உபயோகப்படாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்க்குறப்ப ரைட் சைடில் பார்க்குறப்ப
10 கிலோமீட்டர் வந்து ரைட் சைடு போகுது, ஸோ பாசிட்டிவ். 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே வருது, ஸோ -2. இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் வருது, -2. ஸோ எவ்வளோ வரும்னா 10 - 4 = 6 கிலோமீட்டர். இது வந்து பாசிட்டிவில் வந்திருக்கு. அப்போ நம்ம எடுத்த டைரெக்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் வந்து நம்ம டைரெக்ஷன். ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு P33ங்கிறப்ப இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ P33ங்கிறப்ப இதில் எய்தர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு தான் என்ன ஹெச்ஏ தெரியாது. ஸோ ஹெச்ஏ கண்டுபிடிக்கிறது தான் வந்து P33யாக இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர் வந்து ரைட் சைடு போகுது, -2 அண்ட் இந்த 2 -2. இது 3 கிலோமீட்டர் ரைட் சைடில் போகுது, ஸோ +3 அண்டு இது இந்த ஒரு 3 கிலோமீட்டர் +3. ஸோ 10 - 4 + 6 = 12 கிலோநியூட்டன் வருது. ஸோ 12 கிலோநியூட்டன் வரங்கிறப்ப நமக்கு பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்துருக்க டைரெக்ஷன் படி இது லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து இதுலேயே பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 10 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஈக்குவலிபிரியமாக இருக்குன்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகணும். ஸோ அந்த 10 கிலோமீட்டர் அடுத்தது வந்து இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ அதை ஈக்குவலிபிரியம் பண்ண 6 கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகணும். ஸோ இந்த 3 செக்ஷனில் இதில் வர வேல்யூ வந்து 12 கிலோமீட்டர் வருது. ஸோ அந்த 12 கிலோமீட்டர் வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ அது ஈக்குவலிபிரியமாக இருக்க லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு 12 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகணும். ஸோ இதுதான் பேசிக்ஸாக இன்றைக்கி பார்த்துருக்க டாப்பிக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஸோ நியூட்டன்ஸ் லா எல்லாம் பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்னென்னா ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் ஆக்டிவ் ஃபோர்ஸ், ரியாக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ்லேயே வந்துடும். அண்டு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், DOF அப்படின்னு என்னென்னு பார்த்துருக்கோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா அது என்னென்ன நம்பர் ஆஃப் பாசிபிள் மூமெண்ட்ஸ் தான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துருக்கோம்னா சப்போர்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். சப்போர்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சப்போர்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபைண்டிங் ஃபோர்ஸஸ். அதில் லெஃப்டா ஆர் ரைட்டா, லெஃப்ட் ஆர் ரைட் அப்படிங்கிற டைரெக்ஷன் பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருமோ. ஸோ உங்களுக்கு அடுத்தது என்னென்னா நீங்கள் ஓனாக திங்க் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்னென்னா, செல்ஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனாலிசிஸ் அண்டு டிசைன் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் தான் அடுத்தடுத்து போக போக ஒவ்வொன்றா கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை வந்து எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அந்த டாப்பிக்குள்ளே போவேன். ஏன்னா உங்கள் நேமை தவிர அட்லீஸ்ட் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் தப்பாக போட்டால் எதாவது சொல்லுவாங்களோ, நிறைய பேர் படிக்கிறவங்க தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிறத வந்து தாட்டே வேண்டாம். நீங்கள் செல்ஃப் மோட்டிவாக உங்களுக்கு தெரிஞ்சதை டைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே.